ஹாய், எங்கள் வெட்டிங் டேவை ஒரு குட்டியாக ஒரு லாங் வீடியோவாக பார்த்துடலாம். இது வந்து காலையில் வெட்டிங் டேக்கு முன்னாடி காலையில் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ண சொன்னார். ரொம்ப குப்பை, என் பையன் அவ்வளோ குப்பையாக்கி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் வீட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு மதிய சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, நீ க்ளீன் பண்ணிவிட்டு இருமா, ஆனால் நாளைக்கு இந்த புடவையை கட்டலைன்னா கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க, நான் கண்டிப்பாக கட்டிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானே உட்காந்து தைக்க ஆரம்பித்தேன். அதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன்ல, இந்த மாதிரி நூல் கத்திரிக்கோல் வச்சு வெட்டினா அதெல்லாம் வயிற்று கிழிக்கிற சிசேரியன் அப்படி இப்படின்னு அதை இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன். அதில் ஒரு அக்கா நெஜோன்னு போட்டிருந்தாங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் பேபியும் சி செக்ஷன் தான். ஃபஸ்ட் பேபிக்கு நான் என்னென்னமோ எக்ஸசைஸ் என்னென்னமோ பண்ணேன் தெரியுமா. ஆனால் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகலை, சி செக்ஷன் தான் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தவங்க உடம்பை பொறுத்து நார்மல் டெலிவரி அண்ட் சி செக்ஷன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நான் ஒரு பொக்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப 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 சர்ப்ரைஸ் ஆனார், ஏன்னா உள்ளே அவருக்கு பிடிச்ச ஐட்டம் இருந்துச்சு. அதனால் சரி, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ண போகிறோம், எப்போயாவது தானே பண்ண போகிறோம், எப்பயுமேவா பண்ணிகிட்ருக்கோம். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். உண்மையிலே இந்த வெட்டிங் டே எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத வெட்டிங் டேவாக இருக்கும். 2 வருஷம் கொண்டாட முடியாத நாங்கள் இந்த வருஷம் சீரும் சிறப்புமாக சூப்பராக கொண்டாடினோம். உண்மையிலேயே 2 பேருமே ஹாப்பியாக இருந்தோம். அப்புறம் நைட்டு எங்கள் கல்யாண வீடியோஸ் பார்த்தோம், லேப்டாப்பில் போட்டு பார்த்தோம். ஆல்பம் வந்து எங்கள் அத்தை மாமா வீட்டில் இருக்குது, அதனால் ஆல்பம் பார்க்கல, லேப்டாப்பில் நாங்கள் எங்கள் கல்யாண வீடியோஸ் பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பார்த்துட்டு ஒரு சின்னோண்டு கேக் பீஸ், வீட்டில் எப்பயுமே வந்து கேக் இருக்கும், ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் ரொம்ப கேக் பிடிக்கும். அதனால் அதில் ஒரு பீஸ் எடுத்து கேக்காக நாங்கள் வந்து 12 மணிக்கு வெட்டினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கதை பேசிட்டு தூங்குறதுக்கு 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கல்யாணத்தை பற்றி தான் ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் கல்யாணத்தில் கொஞ்சம் எங்கள் வீட்டு சைடும் சரி இவர் வீட்டு சைடும் சரி கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டி பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பற்றி பேசிட்டு தூங்குறதுக்கு 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் கல்யாண நாளுக்கு நாள் நைட்டு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கல்யாண நாளுக்கு வந்து முட்டைத்தொக்கும் தோசையும் பண்ணியிருந்தேன். காலையில் முட்டைத்தொக்கும் தோசையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து சிக்கன், அதுக்கப்புறம் குழம்பு, அதுக்கப்புறம் நெய் சோறு காய்ச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவுட்ஃபிட் போட்டு ஃபோட்டோ எடுக்க கிளம்பிட்டோம். எங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 3 பேருக்கும் ஒரே மாதிரி அவுட்ஃபிட் எடுத்தோம். லோ பட்ஜெட் அவுட்ஃபிட் தான். என் சாரீலாம் வெறும் 500 தான். அவருக்குமே அந்த மாதிரி லோவாக தான் எடுத்தோம். பையனுக்கும் அந்த மாதிரி 200 இந்த ரேஞ்சில் தான் எடுத்திருந்தோம். எடுத்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். கேக்குமே ரொம்ப டிசைன்லாம் வச்சு வாங்கலை, நார்மலாக ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி வெட்டினோம். ஆனால் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷம் கொண்டாடாததுக்கு இந்த இயர் வந்து நாங்கள் நல்லாவே கொண்டாடினோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வெளியில் போய் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜோக்கு சாப்பாடு ஊட்டினேன். நைட்டு ஒரு 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. அவன் வந்து எப்பயுமே 1 hour கிட்ட தான் சாப்பிடுவான். அப்புறம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கடையில் வந்து ஃப்ரிட்ஜில் ஏதோ ப்ராப்ளம்ட்டாங்க. உடனே அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் வந்தார். இப்படி தான் எங்கள் வெட்டிங் டே போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.